ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் நம்ம மீனால என்ன பண்ணுறாங்க, ஒரு கஷாயத்தை கொடுக்க அந்த கஷாயத்தை வச்சு ஒரு ட்ராமா பண்ணிவிடுவோம் பிளான் பண்ணி உள்ளே போயிட்டு ஐயோ வயிறு வலிக்குது, ஐயோ வயிறு வலிக்குது, அம்மம்மா வயிறு வலிக்குதுன்ட்டு பல பிட்டை போட்டுச்சு. கடைசியில் பார்த்தா ஒர்க் அவுட் ஆகலைங்க. டாக்டரை கூப்பிட்டு வந்தோடனே இது வெளியே வந்துருச்சு. ஏண்டான்னு பார்த்தா யோசிச்சு பார்த்துருக்கோம் போல், யாரை சக்தி மேலே இல்லாட்டினா சக்தி அவங்க அண்ணன் மேலே பழி போடுறத பற்றி. ஐயோ என் கம்பியமாக தப்புவோம், ஆடி போயிடும், நொறுங்கி போயிடும். போன வாக்கிலே திரும்பி வந்துருச்சுங்க. வந்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணுறேம்மான்னு சொல்லி கூப்பிட்டு போனால் அங்கே போயிட்டு டாக்டர் காலில் விழுவுது. டாக்டர் என் லைஃபே உங்கள் கையில் தான் இருக்குது, எனக்காக போய் சொல்லுங்கன்னு சொல்லிடுச்சு. இப்போ டாக்டர்கிட்ட போய் சொல்லிட்டேன். ஃபியூச்சரில் என்னம்மா பண்ணுவேன் அதுதான் புரியல. இங்கே வலிக்கு விழுந்தா சக்தி மேலே பழைய போடுறாங்க, அங்கே வலிக்கு விழுந்தா சேரன் மேலே பழைய போடுறாங்க. என்னதான் ஏன் நடக்குதுங்க, எங்கே தாண்டா விழுவுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷன். இன்னொரு பக்கம் நம்ம சக்திகிட்ட ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம தென்னரசை பற்றி. நம்ம தென்னரசு தான் மோசமானவளையும் முக்கியமானவராச்சே, அதனால இவர் பயங்கரமாக மிரட்ட அந்த பொண்ணை இவங்க போய் சக்திகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அந்த ஆடியோவை கேட்டோன்னே ஷாக் ஆனவங்க இங்கே வீட்டுக்கு வந்து தென்னரசை மிரட்டுறாங்க. அதாவது என் தங்கச்சிக்கிட்ட, உங்கள் தங்கச்சிக்கிட்ட இப்போ ஒருத்தர் பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன கையால் ஆகாதானா, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச பொண்ணுகிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான்னு இவங்க ஆடியோவை போட்டு காமிச்சோன்னா ஷாக் ஆகிட்டாங்களாமா. ஷாக்கா குறை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ இப்படி போட்டுட்டா நான் திருந்திடுவேனா, நான் திருந்த மாட்டேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி இருந்து வாட்சி மூஞ்சி கேஞ்செல்லாம் குழப்பிடுவேன் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மிரட்டி விட்டாங்க. சிக்கல் சௌபதிக்கிட்ட போட்டு விட்ருவேன்னு. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தொந்தரவு கொடுத்தேன், ஒன்று செஞ்சிருவேன் அப்படின்ட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம சிக்கல் சௌபதியை பார்க்க வந்திருக்காங்கன்னு நினச்சா சிக்கல் சௌபதி வைஃப், அதாவது ஊசி பட்டாசை பார்க்க வந்திருக்காங்க. அதனால கர்ஜுக்கும் காண்டமிருகமாக நிற்கிற